2006ஆம் ஆண்டு அவர் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு அவரது கட்சி வேட்பாளர்கள் மக்கள் நல கூட்டணி என்று பெயரிலும் அவர் முதலமைச்சராகவும் முன்னிறுத்தப்பட்டார். ஆனால் அந்த தேர்தலில் அவர் தோல்வியை பெற்ற சூழ்நிலையில் அரசியலில் இருந்து அவரது உடல்நல குறைவு காரணமாக கடந்த 2 ஆண்டுகளாக அவர் பொது நிகழ்வுகளில் பங்கேற்க இயலாத சூழ்நிலையில் இருந்தார். 1979ஆம் ஆண்டு விஜயகாந்த் வில்லனாக நடித்த இனிக்கும் இளமை என்ற திரைப்படத்தில் அவர் நடித்து திரையுலகில் நுழைந்தார். 1989ஆம் ஆண்டு செந்துருப்போவே என்ற திரைப்படத்திற்காக சிறந்த நடிகர் விருதையும் அவர் பெற்றிருக்கிறார். அவரது ஏராளமான திரைப்படங்கள் ரசிகர்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்ற சூழ்நிலையில் அரசியலிலும் திரைத்துறையிலும் பல்வேறு சாதனைகளை படைத்த விஜயகாந்த் என்று காலமாகி இருப்பது அவரது ரசிகர்களிடையே மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இப்பொழுது அவரது இல்லத்தில் ஏராளமான ரசிகர்கள் அவருக்கு இறுதி அஞ்சலியை செலுத்துவதற்காக தற்போது அங்கு குவிந்த வண்ணம் உள்ளனர். விஜயகாந்தின் திரைப்படங்கள் என்றென்றும் ரசிகர்களின் மனதில் நீங்காத இடம் பிடித்த பல்வேறு திரைப்படங்களில் அவர் நடித்து ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பையும் ஆதரவையும் பெற்று அதன் மூலம் பெற்ற செல்வாக்கின் மூலமாகவும் மக்கள் தொண்டின் மூலமாகவும் திரைத்துறையிலும் பல்வேறு சாதனைகளை அவர் படைத்திருக்கிறார். விஜயகாந்த் நடித்த திரைப்படங்கள் தமிழ் மொழி மற்றும் தமிழ் இனம் கலாச்சாரம் ஆகியவற்றை முன்னிறுத்தும் வகையில் அவரது திரைப்படங்கள் அமைந்திருக்கின்றன. விஜயகாந்த் நடித்த திரைப்படங்களான பேரரசு, அரசாங்கம் மற்றும் சின்ன கவுண்டர் உள்ளிட்ட கேப்டன் பிரபாகரன் உள்ளிட்ட திரைப்படங்கள் மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்த திரைப்படங்களாக திகழ்கின்றன. 200க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்த விஜயகாந்தின் மறைவு அவரது ரசிகர்களிடையே மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. திரைத்துறையிலும் அரசியலிலும் பல்வேறு சாதனைகளை படைத்த நடிகர் விஜயகாந்த் இன்று மியாட் மருத்துவமனையில் அவருக்கு சிகிச்சை பலனில்லாமல் அவர் உயிர் பிரிந்திருக்கிறது. மியாட் மருத்துவமனையில் ஏற்கனவே கடந்த மாதமும் பல்வேறு உடல்நல குறைவு காரணமாக சிகிச்சை பெற்று வந்த விஜயகாந்திற்கு சிகிச்சை பலனின்றி இன்று அவர் உயிர் இழந்திருக்கிறார். அவரது ரசிகர்கள் விஜயகாந்தின் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக இப்போது அவரது இல்லத்தில் குவிந்திருக்கிறார்கள்.